வணக்கம். நவநீத கிருஷ்ணனை போன்ற அழகான குழந்தை பிறக்க வேண்டுமா? அப்படியென்றால் நீங்கள் தினமும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 46வது திருநாமமான அப்ரமேயாய நம என்று சொல்லி வர வேண்டும். அது என்ன அப்ரமேயாய நம? இதன் தொடர்பான ஒரு கதையினை பார்ப்போமா? ஒரு முறை மைசூர் மகாராஜா கோலார் தங்க சுரங்கத்தை பார்வையிட சென்றார். அப்போது கோலாரில் ஒரு சிற்பியிடம் தன் வலக்கையில் வெண்ணெயை ஏந்தி கொண்டு இடக்கையால் வெண்ணெய் பானை அணைத்தபடி எழுந்தடி இருக்கும் நவநீத கிருஷ்ணன் விக்கிரகம் இருப்பதை பார்த்தார். அந்த நவநீத கிருஷ்ணன் மன்னனின் உள்ளத்தை கொள்ளை கொண்டதால் அந்த சிற்பிக்கு நிறைய பொற்காசுகளை கொடுத்து அந்த விக்கிரகத்தை வாங்கினார். தங்கச் சுரங்கங்களை பார்வையிட்ட பின் மைசூருக்கு செல்லும் வழியில் மல்லூர், அதாவது இன்றைய தொட்டமல்லூர் என்னும் ஊரில் ஒரு இரவு தங்கினார். மன்னரை பார்க்க வந்த ஊர் மக்களின் உள்ளங்களையும் மன்னருடன் இருந்த நவநீத கிருஷ்ணன் கவர்ந்து விட்டான். அந்த கண்ணனை தங்கள் ஊரிலேயே பிரதிஷ்டை செய்தால் நன்றாக இருக்கும் என மக்கள் நினைத்தார்கள். ஆனால் தன் அரண்மனைக்கு கண்ணனை கொண்டு செல்ல நினைக்கும் மன்னரிடம் இதை யார் சொல்வது என்று அஞ்சினார்கள். அவ்வூரில் இருந்த ஒரு பண்டிதர் ஊர் மக்களிடம், இந்த கண்ணனை நம்பாதீர்கள், இவன் தன்னை நம்புவர்களையெல்லாம் ஏமாற்றி விடுவான். கோபிகைகளின் உள்ளத்திற்கு ஆதலை உண்டாக்கிய அவன் அவர்களை விட்டுவிட்டு ஆயர்பாடியிலிருந்து இருந்து மதுராவுக்கு சென்று விட்டான். அதற்கு பின் கோபிகைகளை எட்டி கூட பார்க்கவில்லை. அதுபோல விவசாயிகளான நம் உள்ளத்தை கவர்ந்துவிட்டு நம்மோடு இல்லாமல் மன்னருடன் அரண்மனைக்கு சென்று விடுவான். இவனை நம்பாதீர்கள் என்றார். அடுத்த நாள் மாலை மன்னர் மைசூருக்கு புறப்படும் போது நவநீத கிருஷ்ணனை ஒரு சந்தன பெட்டிக்குள் வைத்து பாதுகாப்பாக கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்தார். ஆனால் அந்த சந்தனப்பெட்டியை யாராலும் தூக்க முடியவில்லை. அத்தனை காவலாளிகளுடன் மைசூர் மகாராஜாவும் சேர்ந்து தூக்கி பார்த்தார். ஆனால் எவராலும் அதை நகர்த்தக்கூட முடியவில்லை. அப்போது வானிலிருந்து ஒரு அசரீரி கேட்டது. என் மேல் மிகுந்த அன்பு வைத்திருக்கும் இவ்வூர் மக்களுக்கு அருள் புரிவதற்காக நான் இங்கேயே தங்குவதென்று முடிவு செய்துவிட்டேன் என்று. உடனே மன்னர், அப்படியாயின் ஒரு அருள் எனக்கு கிடைக்காதா? என் அரண்மனைக்கு நீ வரமாட்டாயா என்று புலம்பி அழுதார் மன்னர். அப்போது அங்கே ஒரு பிச்சைக்காரர் வந்தார். மன்னா, கண்ணனுக்கு முன் நீங்களும் ஒரு பிச்சைக்காரர் தான். அவனது நீலிகளை சாதாரண மனிதர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. மனிதர்கள் மட்டுமல்ல, பிரம்மா, இந்திரன் முதலிய தேவர்களின் புக்திக்கும் அப்பாற்பட்டவை அவனுடைய செயல்பாடுகள். இவ்வாறு தேவர்களின் புரிதலுக்கும் எட்டாத மேன்மைகளை உடையதால் தான் அவன் அப்ரமேயன் என்று கண்ணன் அழைக்கப்படுகிறான். இவ்வூரில் ஒரு பெருமாள் கோவில் உள்ளது. அந்த பெருமாளுக்கும் அப்ரமேயன் என்றுதான் திருநாமம் என்பதால் அந்த அசிரீரி வாக்குப்படி அந்த பெருமாள் கோவிலை பிரதிஷ்டை செய்துவிடுங்கள் என்றார் அந்த பிச்சைக்காரர். கண்ணன் தன்னை நம்பியவர்களை ஏமாற்றுவான் என்று சொன்ன அவ்வூர் பண்டிதரை பார்த்து, கண்ணன் பண்டிதரான உங்களின் புரிதலுக்கும் அப்பாற்பட்டவன் என்பதை இப்போது புரிந்து கொண்டீர்களா? தன்னை நம்பியவர்களை கைவிடாதவன் என்பதை உணர்த்தும் விதமாக அரண்மனையே வேண்டாம் என்று உங்களுடன் தங்கியிருக்க முடிவெடுத்து விட்டான் பாருங்கள் என்றார் இவ்வாறு சொல்லிவிட்டு அந்த பிச்சைக்காரர் மறைந்து விட்டார். நவநீத கிருஷ்ணனை மல்லூரில் உள்ள அப்ரமேய பெருமாள் கோயிலில் மன்னர் பிரதிஷ்டை செய்தார். அந்த நவநீத கிருஷ்ணனை குறித்து தான் புரந்தரதாசர் ஜகதோத்தராரா என்ற புகழ்பெற்ற பாடலை பாடினார். இன்றும் பெங்களூர் மைசூர் சாலையில் அமைந்துள்ள மல்லூர் கோயிலில் உள்ள அந்த நவநீத கிருஷ்ணனை வந்து தரிசிக்கும் தம்பதிகளுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கட்டுகிறது. இவ்வாறு பிரம்மாதி தேவர்களின் புரிதலுக்கும் அப்பாற்பட்டவனாக விளங்கும் எம்பெருமான் கிருஷ்ணன் அப்ரமேயாய நமக என்று அழைக்கப்படுகின்றான். இதுவே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 46வது திருநாமம். எனவே அப்ரமேயாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நவநீத கிருஷ்ணனை போன்ற அழகான குழந்தை பிறப்பது உறுதி. நாமும் சொல்வோம் தினமும் கிருஷ்ணநாமம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.